அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனங்களே. அண்ணா கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவனா ஆயிட்டேன், மன்னிச்சிருங்க. உடம்பு சரியில்லாத காரணத்தினால் எந்த பதிவும் பண்ண முடியல. ஊசியை குத்திட்டு வந்து படுத்த படுக்கையாவே இருந்துட்டேன். இப்பயும் நாட் குட். இப்படியே இருந்தா இப்படியே தான் இருக்கணும், வேலைக்கே ஆகாதுன்னு காலேஜ்க்கு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டேன். டிசிபி நாளே இன்னைக்கு டே 22. காலையில அருமையான இட்லியை சாப்பிட்டுட்டு நம்ம சேகரோட காலேஜ் வந்து சேர்ந்துட்டேன். இது திங்கள் கிழமை எடுத்த பதிவு ஜனங்களே. வந்து பார்த்தா நம்ம தம்பிங்க நண்பர்கள் தினத்தை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம நக்கல இதுல நல்ல விஷயத்தை ஏதாச்சும் எழுத சொன்னா எங்க எல்லா பெயரும் எழுதிட்டு ஆட்டு விட்டுட்டு இருக்கோம். அப்புறம் வகுப்பறை உண்டு. அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம பனிக்கட்டி நண்பர் வேற நான் 4th 5th படிக்கும் போதெல்லாம் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி இது வேற என் கையில கட்டி விட்டுட்டான்ல. ஒரு மாதிரி பார்க்க சிக்கமா இருந்துச்சு. பயங்கரமா ஒரு ஃபிட் செக் பார்த்துட்டு சூரிய நடுவானத்துல வந்ததால பசி எடுத்துருச்சு. வெளியே சாப்பிட போலாம், யார் ஸ்பான்சர்னு கேட்டா வராத போன் வந்த மாதிரி காதுல வச்சு பேசிட்டு இருக்கான் நம்ம நக்கலு. எனக்கு வேற கோல்டு கொஞ்சம் அப்பவே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சூடா ஒரு பிரியாணி சாப்பிட்டா சரியாயிரும். ஒரு வழியா ஜெயிச்சுட்டோமாரான்னு சொல்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் எல்லாருக்கும் டாடா காமிச்சிட்டு ஹாஸ்டல் போலான்னு பார்த்தா என்னன்னு தெரியல, மொத்தமா அவுட் ஆயிட்டேன். உடம்பு முடியாம போயிருச்சு. ஹாஸ்பிடல் போலான்னு வெயிட் பிபி செக் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊசியை குத்திட்டு அமிச்சிட்டாங்க. நம்ம சேகர் தான் என்ன தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாப்ல. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து டாரா போட்டேன். அவ்வளவுதான் ஜனங்களே. மீண்டும் நாளை பதிவில் சந்திப்போம். டாடா.